பழக பழக பாலும் புளிக்கும். கதை என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அழகே அழகே எதுவும். சோமு மாறன் 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். இவங்க 2 பேரும் யாராலையும் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்களாக அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வராங்க. 2 பேரும் பாத்திர வியாபாரம் செஞ்சு வாழ்கிறாங்க. தினமும் ஒவ்வொரு ஊராக போய் இவங்க 2 பேரும் பாத்திரம் வியாபாரம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒற்றுமை இருந்தது. ஊர் மக்களே அவ்வளோ ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் என்னெல்லாமோ பண்ணினாங்களாம். ஆனால் 2 பேருமே பிரியாத ஒரு இனி பிரியாத நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போணுச்சு, வருஷம் போச்சு. 2 பேரும் ஒன்றாவே வேலைக்கு போகிறாங்க, ஒன்றாவே தன்னுடைய வருமானத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு 2 பேரும் வியாபாரம் முடிச்சுட்டு வர வழியில் ரொம்பவே களைப்பாயிருச்சுன்னு ஒரு மரத்தடியில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்படி ஓய்வில் இருக்கும்போது ஒரு துறவி அங்கே வராரு. அந்த துறவிக்கு ரொம்ப பசியாக இருக்குது. இப்போ கேட்குறாரு, தம்பிங்களாம் ஏதாவது உணவு தாங்களேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்கக்கிட்ட இருந்த அப்பத்தை 2 பேரும் கொடுக்குறாங்க. அவரும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பாத்திரத்தை அவர்கிட்ட இந்த துறவிட்டு இருந்த ஒரு பாத்திரத்தை கொடுக்குறாரு. அந்த பாத்திரத்தை கொடுக்கும்போது அவர் சொன்னார், இதில் துரோகம் அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்ததுன்னா அந்த பாத்திரத்தில் வைக்கிறது புளிக்கவே புளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. யார்? அந்த துறவி. இப்போ இது கொடுத்த உடனே சோமு அதை வாங்கி வச்சுக்கிறான். சோமு வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சோமு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதில் பால் ஊற்றி வைக்கிறான். மறுநாள் அது புளிக்கவே இல்லை, நல்ல பாலாக இருக்குது. எடுத்து குடிச்சிட்டு மறுநாள் வியாபாரத்துக்கு வரும்போது தன் நண்பன் மாறன்கிட்ட சொல்கிறான், மாறா அந்த பால் ரொம்பவே இனிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். இப்படி உடனே மாறணும் அப்படியா அப்படின்னு சந்தோஷமாக கேட்டுக்கிறான். இப்படி நாட்கள் போச்சு. நாட்கள் போக போக மாறன் மனசில் ஒன்று ஓடிட்டே இருக்குது. அந்த பாத்திரம் சோமு ஒரு நாள் கூட நம்மளுக்கு தரமாட்டேங்கிறானே, தானே வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி சோமு மேலே ஒரு பொறாமை குணம் வந்துச்சு. தானே நம்ம போய் இறங்கி கேட்கணும் அப்படின்றது கேட்கவே இல்லை. ஆனால் மாறன் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது, தன் நண்பன் நமக்கு ஒரு நாள் கூட அந்த பாத்திரத்தை தரமாட்டேக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்குது. சோமுவும் அதை என்ன பண்ணலை அப்படின்னா கண்டுக்கலை. அதை கொடுக்கணும், நம்முடைய நண்பனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவனுக்கு தோணலை. நண்பன் கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்ன மாதிரி அவனும் விட்டுட்டான். எப்படி ஆட்கள் போச்சு. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, சோமு தூங்கிட்டு இருக்கும்போது மாறன் அந்த பாத்திரத்தை திருடிட்டு போயிட்டு அவன் வீட்டில் பால் ஊற்றி வைக்கிறான். ஊற்றி வச்சு மறுநாள் காலையில் பார்த்தா அந்த பால் புளிச்சு போயிடுச்சு. அப்போது மாறன் அந்த பாத்திரத்தை மறுபடியும் எடுத்துகிட்டு சோமுகிட்ட கொடுத்துட்டா, இந்தா உன்னுடைய பாத்திரம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சோமு சொல்கிறான், அந்த துறவி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாத்திரம் துரோகம், ஏமாற்றம், பொய், பொறாமை இருந்தால் இந்த பாத்திரம் வேலை செய்யாது அப்படின்னு துறவி சொன்னார்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா மாறா? நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பாத்திரத்தை உனக்கு சந்தோஷமாக கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது மாறன் தலை குனிகிறான். இதுலேருந்து என்ன பார்த்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம எத்தனை வருஷம் பழகினாலும் பழக பாலும் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு நம்ம ஒருத்தவங்க கூட ரொம்ப பழகிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய நட்பும் கொஞ்ச நாள்லேயே இடைவெளியில் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு பழமொழியில் பார்க்கலாம். கதை பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.